Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தாவுப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே அப்பா கர்த்தாவே உடைய வசனத்தை வாசித்து கர்த்தாவே அந்த வசனத்துக்காக நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே அவாந்திர வெள்ளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாமே உம்மாலே ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் நம்மை பார்த்தும் கேட்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி என்னை ஏவினதினாலே இந்த சாட்சியை மீண்டும் ஒரு விசை இன்றைக்கு நான் கூறுகிறேன். ஏனென்றால் வாசிக்கிற யாரோ ஒருவருக்கு விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தி அதன் மூலமாய் பலனடைய செய்ய போகிறதை என்னுடைய ஆவியிலே உணர்ந்ததால் இன்னைக்கு உங்களுடன் நான் பேச ஆரம்பிக்கிறேன். இன்றைய வசனத்தில் கர்த்தர் நமக்கு 2 வாக்குறுதிகளை நமக்கு தருகிறார். ஒன்று, ஜாதி மத காரியங்களில் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் எத்தனையோ விதமான பிரிவுகளாக வித்தியாசமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லோரும் மாம்சம் தானே, எல்லோருடைய சரீரத்திலும் இரத்தமும் சதையும் தான் அவர் உருவாக்கி இருக்கிறார். எனவே நாம் எல்லோருமே அவரால் உருவாக்கப்பட்டவர்களாக இருப்பதால் அவர் வித்தியாசம் பார்க்காமல் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருடைய சரீரத்திலும் மாம்சத்திலும் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, தமது வல்லமையை நாம் யாவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே என்னாலே செய்யக்கூடாத இயற்கைக்கு மிஞ்சின அதிசயமான அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று நம்மை பார்த்தே கேட்கிறார். இன்றைக்கு இந்த 2 வசனத்தையும் அடிப்படையாக வைத்து நடந்த ஒரு அற்புதமான காரியத்தை இன்றைக்கு நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் பலப்படுத்த வேண்டியவர்களை பலப்படுத்தி அதிசயங்களை கர்த்தர் செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்தியன் வங்கியிலே நான் இருந்தபோது தேவனுடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போது வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆஃபீஸில் எல்லாருக்கும் பயங்கரமான பெரிய சந்தேகம். இவன் ஒரு சினிமாக்காரன் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவன் கையில் எப்போதுமே சினிமா பாட்டு புத்தகங்கள், ஆஃபீஸில் எப்போவுமே கிட்டார் இருக்கும், மத்தியான வேலையிலே கச்சேரி பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படி இருந்தவன் இப்போ திடீர்னு கத்தரை மட்டுமே பாடுவேன்னு சொல்லிட்டு இப்படி ஆயிட்டானேன்னு நாங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த வேளையில் நிறைய அற்புதங்களை கத்தர் ஆஃபீஸில் எங்கள் மேனேஜர்லேருந்து நிறைய பேருக்கு செய்ய ஆரம்பித்தார். அப்படி இருந்த வேளையில் இந்த செய்தி ஆஃபீஸ் முழுசமாக பரவி கொண்ட போது எங்கள் ஆஃபீஸில் ஒரு தம்பி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் பேர் மாங்குடி, ஒரு உள் கிராமத்தை சேர்ந்தவன்.
அந்த அவன் ஒரு நாளைக்கு கிட்ட வந்து நின்னா அவன் வெளுக்கத்தலையாக இருப்பான். அவனுடைய நெத்தி முழுவதுமாக இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரையில் அப்படியே 4 விரலில் இந்த திருநூறு பூசி கொண்டிருப்பான். அப்படியே வருவான், பக்திமானாக இருப்பான், பாட்டெல்லாம் கூட பாடுவான். அவனை வெளிக்கண்ண பூஜைகளில் அவன் அங்கேருந்து வந்து நின்று, அண்ணே என்ன திடீர்னு இப்படி மாறிட்டீங்க அப்படின்னா. ஏன்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் மாறுண்டல அதிசயம் இருக்குது, ஏன்னா அதிசயமாக மாறி இருக்கிறீங்க. அப்போது ஆண்டவர் எந்த அதிசயம் நிறைய செய்கிறார் போல இருக்குது. எல்லாரும் ஆஃபீஸில் பேசிக்கிறாங்க, ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் மேலே பயங்கர கோவனே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க கோவம் தான் படுவாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க நான் போய்கிட்டு கொண்டிருக்கிற பாதை நல்ல பாதைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அம்மா எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே அப்படின்னா. என்ன சொல்லு அப்படின்னா. இல்லைண்ணே என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா. இல்லை இல்லை சொல்லு, என்ன வேணும் சொல்லு அப்படின்னா. அண்ணே எனக்கு குழந்தை இல்லைண்ணே அப்படின்னா. உனக்கு குழந்தை இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு சொன்னேன். டாக்டர் சொன்னார் அப்படின்னு. டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாரா அப்படின்னு. இல்லைண்ணே போன மாசத்துல ஒரு காரியம் நடந்துருச்சு. மனைவி திடீர்னு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ 5ஆம் மாதத்தை நைட் ஷோ போகணும்னு ஆசைப்பட்டா. சரின்னு இந்த நேரத்தில் மாசமாக இருக்கிறா, அதனால கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு வரும்போது ஈக்காட்டு தாங்கல் பக்கமாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்க விளையாட்ட, அதாவது இதில் சைக்கிளில் பின்னால் குறைச்சி வரும்போது திடீர்னு ஒரு கல் மேலே மோதி அப்படியே அவள் கீழே விழுந்து அவர் வயிற்றில் அந்த கல் பட்டு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுனே. ஆனால் டாக்டருங்க செக் பண்ணின்னு சொல்லிட்டாங்க, கர்ப்பப்பை செதஞ்சு போச்சு, இனிமேல் அந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகிற அளவுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு பலன் கிடையாது, குழந்தை பிறக்காதுப்பா, மறந்துடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறேன். டாக்டர் தானே சொன்னார், ஆண்டவர் சொல்லலைல்ல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர்னா நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னா. எனக்கு யார் ஆண்டவர்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு இயேசு அப்படின்னா. உனக்கும் அவர் தான்டா வசனம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இந்த வசனத்தை. அப்போ நான் சொன்னேன், மாம்சமான யாவருக்கும் நீ ரத்தமும் சதையுமா இருக்கிற, உன் மனைவியும் ரத்தமும் சதையும் எல்லாருமே மாம்சமா இருக்கிறோம். மாம்சமான எல்லாரையும் மண்ணிலிருந்து உருவாக்குன தேவன் முதல் மனுஷன் மண்ணிலிருந்து உண்டாக்குனார். அதுக்கப்புறம் மாம்சத்துல பிறந்துட்டு வந்தோம். ஸோ எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால மாம்சமான யாவருக்கும் நான் தான் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஒன்று சொல்றாரா, என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று விட்டோன்னா இந்த மாம்சத்துல அதிசயம் செய்கிறவர் அப்படின்னா. இல்லைண்ணே நான் என்ன சொல்றேன்னா, என் மனைவிக்கு எனக்கு புரியுது, உன் மனைவிக்கு கர்ப்பப்பை செதஞ்சு போச்சு அவ்வளோதானே. இனி இந்த உலகம் முடிகிற வரையில எத்தனை கோடி பெண்கள் பிறக்க போறாங்களோ தெரியல. அவ்வளோ பேருக்கும் வயிற்றுக்குள்ள பொம்பளைகளுக்கு வேண்டிய கர்ப்பப்பையை வைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட மேலே எல்லாம் ரெடியா இருக்குங்க. நானே விளையாடு காட்டுறீங்க, சிரிக்கிறீங்க அப்படின்னா. சொல்றத கேட்கறேன்டா. ஒரு கடையில எல்லா பொருளும் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி A to Z கூட கடைகளில் பேர் போடுவாங்க. ஆனால் உள்ள போனீங்கன்னா நிறைய இருக்காது. அப்படி இல்லைப்பா, ஆண்டவர் சகலத்தையும் அரே நாளில் உண்டாக்குனவர், மனுஷனை ஆடுறதுக்கு உண்டாக்குனவர். அதனால நீ ஆண்டவரை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே தான் இந்த விபத்து கூட ஒரு வேளை நேர்ந்திருக்கலாம். பயப்படாத, உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும் அப்படின்னு. ஆனால் பிறக்காதுனே, கர்ப்பப்பை இல்லைன்னே அப்படின்னா. கர்ப்பப்பை சதஞ்சு போச்சு என்னமோ சொல்ற, அதானே. ஓகே, கர்த்தர் நீ ஒன்று செய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடு. நீ கேட்டினா உனக்கு செய்வார் ஆண்டவர். என் மனைவிக்கு அப்படின்னா, உன் மனைவிக்கு நீ தான் கேட்கணும் அப்படின்னு. அப்போ அப்படி சுற்றி பார்த்துட்டு அந்த நெத்தியில் இருக்கிற திருநூறு அப்படியே அழிக்க ஆரம்பித்தான். அப்போ நான் அவனை பார்த்து கேட்டேன், எதுக்கு அழிக்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை இது வந்து நாங்கள் பூசுறது இல்லைப்பா, அது ஒன்றும் கிடையாது. திருநூறுன்றதுன்னு என்னன்னா சாம்பல் அப்படின்னா, நாங்கள்லாம் புதைக்கிறவங்க இறந்து போனா, நீங்கள்லாம் எரிக்கிறவங்க, எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறவங்க. அப்பா அந்த நெத்தியில் அந்த திருநூறை பூசும்போது நானும் மரணத்துக்கு உரியவன் தான், நானும் சாம்பலா போறவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி உடம்பெல்லாம் பூசிக்கிறீங்க. வேற ஒன்றும் கிடையாது, அதுக்கு ஒன்றும் பெரிய மத ரீதியெல்லாம் கிடையாது. நீ பெருசா நினைச்சிக்காத, அது இருந்தா இருக்கட்டும், அது இருந்தா எப்படியே கேளு அப்படின்னு. உடனே அவன், அண்ணே எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, ஆஃபீஸில் பேங்க் எல்லாம் பார்க்கட்டுமே, என்ன இப்போ அப்போ எல்லாருக்கும் தெரிய வரும், நடக்கும்போது எல்லாருக்கும் தெரியல. ஸோ பண்ணு, கண்ணை மூடி எப்படி ஜெபம் பண்ணணும் நான். ஆனால் அதுக்கு ஏதாவது புக்கு இருக்குதா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்பா கிட்ட பிள்ளை கேட்குற மாதிரி காசு வேணான்னா கேட்பல, அந்த மாதிரி கற்பப்பை வேணும்னு கேளு அப்படின்னு. 2 கையை அப்படியே தூக்கிட்டவன் எல்லாரும் பார்க்குற மாதிரி, ஏசப்பா என் மனைவிக்கு குழந்தை தங்குறதுக்கு உண்டான ஒரு கற்பப்பையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்து, அண்ணே இவ்வளோதான் நான் ஜெபம் அப்படின்னு. அப்பா நீ கேட்கறதுக்கு முன்னாலேயே உன் தேவை அவருக்கு தெரியும், போதா குறைக்கு நீ கேட்டுட்ட, இதை ஒன்றும் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, கேட்டுட்டல்ல, நம்பிக்கையோட வீட்டுக்கு போ, மீதி காரியத்தை கர்த்தர் செய்வார். 3 மாதம் கழிச்சு ஆஃபீஸில் உட்காந்து கிட்ட வந்தான். காதலை வந்து மெதுவாக சொன்னான். என்ன சொன்னான்னா, அண்ணே என் மனைவி கற்பமாக இருக்கிறா அப்படின்னு. வெரி குட், சந்தோஷம் சொல்ல எல்லாருக்கும். ஐயோ
இப்போ சொல்ல வேணானே, 8ஆம் மாதம் 9ஆம் மாதம்லாம் குழந்தை பிறக்கும் இல்லை அப்போ சொல்கிறேன். ஏன்டா நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஐயோ அதுக்கு இல்லை வேண்டாம், கண்ணு பட்டுறோன்னே திருஷ்டி ஆகிடும் அப்படின்னு. டேய், கர்த்தர் கொடுத்ததுக்கப்புறம் திருஷ்டியாவது ஒன்றும் கிடையாது, இப்போ தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டு அவனை, அண்ணன் நீங்களும் தயவு செஞ்சு சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு. சரி நீ கேட்கறதுனால இல்லைன்னா நான் சொல்லிடுவேன், ஆனால் வெளியே சொல்லுவேன் சாட்சி நமக்கு காரியத்தை. நீ உள்ளவனா சொல்றதுக்கு பயப்படுற பார்க்கலாம் அப்படின்னு. கடைசியில் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே, கர்த்தருடைய கிருபை, அந்த 9ஆம் மாதத்தில் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ ஒரு பெரிய பாக்ஸில் கேக் வாங்கிட்டு வந்து எல்லாருடைய சீட்டுக்கும் போய் அவன் சொன்ன வார்த்தை, இயேசு கொடுத்த குழந்தைங்க, இயேசு கொடுத்த குழந்தைங்கன்னு. இப்போ எல்லாரும் அவனை கேட்டாங்க, என்னடா இது இயேசு கொடுத்த குழந்தைன்னு சொல்கிறேன். ஆமாம், எல்லாருக்கும் முன்னால் இன்னும் ஜெபம் பண்ண இல்லை, அதனால் இது இயேசு கொடுத்த குழந்தைன்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் நான் அங்கேருந்து திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னப்பா புறப்பட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டப்பா. அன்னைக்கு அம்மா வரல ஆஃபீஸ்க்கு. ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க, என்னென்ன திடீர்னு போயிட்டீங்க ஆஃபீஸை விட்டு அப்படின்னு. ஆண்டவர் கூப்பிட்டார்ப்பா அதனால் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி 11 வருடம் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணப்பா நான் கேட்டேன், என்னப்பா அப்படின்னு சொன்னேன். அண்ணே என் பொண்ணு தெரியல, என் பொண்ணு பேருன்னு. தெரியும்ப்பா, மாங்குடி மகன் தானே, சொல்லு என்ன. என் பொண்ணு ஸ்கூல் ஃபஸ்ட்டுனே 10th அப்படின்னா. வெரி குட், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் கொடுத்த குழந்தைனே, அதனால தானே ஃபஸ்ட்டு. பேர் என்ன தெரியுமா என் பொண்ணு பேர் அப்படின்னா. என்ன அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்னான், வாசுகி அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், வாசகம் அப்படின்றது எதுன்னா இந்த பைபிள் தான், திருவாசகம். அந்த பைபிளுடைய பெயர் முக்கியமான எல்லாரும் தேவையான காரியங்களை அடங்கின ஒரு புத்தகம். வாசுகி அப்படின்னா திருவள்ளுவர் பொண்டாட்டி பேர் சொல்றியா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சுக்க வச்சு, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு. ஆமாம் தான் சொல்றேன், கேட்டுக்க, நல்லா புரிஞ்சுக்க. அந்த கர்த்தருடைய பேரை நீ வச்சுக்கிட்டோம் பிள்ளைக்கு வாசுகி, சுகமான வார்த்தைகள் அடங்கிடுவ, வாசிக்கிறவளவ அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா படிக்க வைப்பனே, ஆண்டவருக்கே மகிமை சொல்லிட்டு போன கேடு வச்சுட்டான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாரபட்சம் பார்க்காமல், யார் இதை கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல, யாரோ கேட்குறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு என்ன மறுபடியும் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொஞ்சம் விளக்கமாக பேச வைக்கிறார். ஸோ ஜாதி மதம் பார்க்காமல் நம்மை உருவாக்கின ஒரே மாம்ச ரத்தத்திலே தோன்ற பண்ணினவர் நம்மள ஆண்டவர். ஆனால் நம்ம தான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டோம், எல்லாரும் பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் இந்த சாட்சியை கேட்டாலும் அந்த சாட்சிக்கு வேண்டிய பலனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கருவையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று உண்டோ என்று சொன்ன வார்த்தையின்படி அது செய்கிறீர், இன்னும் செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. God bless you. Thank you.